ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு கலாக்கன் செய்ய போகிறோம். ஸ்வீட் ரெசிபி. அதுக்கு ஒரு 3 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். அதோட ஓரங்களை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டு இதை நம்ம நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு பால் ஊற்றிக்கலாம். அதில் 1.5 கப்பு மில்க் பவுடர், பால் பவுடர் வந்து ஒரு 1.5 கப்பு போட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 1/2 கப், 1/2 கப்பு வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பிரெட்டை போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கடாயில் ஒட்டாமல் வரணும். அதளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். உள்ளே ஒரு நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இது மேலே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதில் இருக்க அதை எடுத்து இதை அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம சமப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு எல்லாத்தையும் நம்ம அப்படியே அழகாக சமப்படுத்திக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே இதை வந்து ஆற விட்டுடலாம். இது ஆறினோடனே செட் ஆகிடும். 15 நிமிஷம் கழித்து நம்ம இதை கட் பண்ண வேண்டியதான். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கலாக்கண்டு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டை வச்சு இதை நம்ம கவுத்துடலாம். கவுத்தாச்சு. மேலே இருக்க பட்டர் ஷீட்டை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட நார்த் இந்தியன் ஸ்டைல் கலாக்கண்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நீங்கள் டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட நார்த் இந்தியன் ஸ்டைல் ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலாக்கண்ட் ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.